த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே இதோ இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி வரும் பொழுது கானானியனாகிய ஆராத் ராஜா இதோ அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து சிலரை சிறைபிடித்து கொண்டு போன பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரின் கிருபை கூட இருந்ததினால் இந்த ஆராத் ராஜாவை கானானியரை அவர்கள் முறியடித்து தொடர்ந்து அவர்கள் முன்னேறி செல்லும் பொழுது அவர்களுக்குள்ளாய் உள்ள பிரச்சனையை குறித்து வேதம் வசனம் சொல்கிறது. இது அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. வனாந்தரத்தில் சாகும்படியாக எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேயிடம் வாக்குவாதம் பண்ணினதை ஆண்டவராகிய தேவன் கேட்டு இதோ கோபாக்கினை நிமித்தமாக கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்து ஜனங்களை அழித்து கொண்டிருந்தது, கடித்து கொண்டிருந்தது. இதோ மோசே விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, சபிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைத்து கொள்ளுவான் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். ஆம், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நமது பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்து விடுபட்டு நித்திய அழிவிலிருந்து நாம் காக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் சிலுவையில் அடைந்த மெஸ்ஸியா நமக்காக பலியானார். ஆம், அந்த சிலுவையில் அடைந்த மெஸ்ஸியாவினுடைய மீட்பை, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 22வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட வரும்பொழுது யோர்தானுக்கு கரையிலே சமான வழியில் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சி ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்று சொல்லியிருந்த ராஜா இங்கே ஒரு பிளேயாம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனை அழைத்து இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பேயோரின் குமாரனாகிய பிளேயாமை அழைத்து வரும்படி இந்த பாலாக் தன் ஆட்களை அனுப்புகிறார். கர்த்தருடைய பிளேயாம் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் சர்வதேச குறி சொல்லும் ஒரு ஆசாரியன். மற்றவர்கள் மேல் ஒரு சாபத்தை கூறும் பொழுது அந்த சாபத்தை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பாலாக் நம்பினான். எனவே ஆட்களை அனுப்பி அந்த மனிதனை கொண்டு வரும் பொழுது பிளேயாம் வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களோடு இருக்கிறதை பிளேயாமுடைய கண்கள் நோக்கி பார்த்தது. ஆம், பிளேயாமை ஆண்டவர் தாமே ஒரு கழுதையின் மூலமாக சந்தித்தார். அவன் கழுதையின் மீது வரும்போது தேவதூதன் அந்த கழுதைக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். அந்த மனிதன் கழுதையை அடைத்த பொழுது கர்த்தர் கழுதையை வாயையும் திறந்தார். அது பிளேமையை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நீ இப்பொழுது பிளேயாமை நோக்கி பார்த்து, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏற்றின கழுதை நான் அல்லவா, இப்படி ஏன் செய்தா என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்ததாமே பிளேயாமினுடைய கண்களை திறந்தார். வழியில் நின்று உருவின பட்டயத்தோடு தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். தூதனால் பிளேயாமை எச்சரிக்கப்படுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காதிருக்கும்படியாக. ஆனாலும் பாலாக்கு பிளேயாமை கட்டாயப்படுத்தி மீண்டும் 23வது அதிகாரத்தில் சபிக்கும்படியாய், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் அங்கே கொண்டு வருகிறது குறித்து பார்க்கிறோம். இது பாலாக்கு மோவாப் பிரபுகளோடு சர்வாங்க தகன பலி இடையிலே அங்கே நின்று கொண்டிருந்தபோது கர்த்தர் பிளேயாமிலே வாக்கு அருளி இந்த இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்பித்ததை குறித்து பார்க்கிறோம். தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது?
கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியாய் வாசமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு நீதிமானை போல் இருப்பதாக என்று சொல்லி, இதோ தேவாலயத்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்ததை குறித்து சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாக இந்த பாலாக்கு பிழையாமை கட்டாயப்படுத்தும் பொழுது இரண்டாவது முறையாகவும் தேவனுடைய வாக்கை அந்த மனிதன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர் தேவனாய் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறது. மூன்றாவது முறையாகவும் இங்கே பாலாக்கு பிழையாமை கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்து அங்கே பலிகளை கொடுத்து அங்கே பிழையாமை கட்டாயப்படுத்தின பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டு கொண்டார். ஆம், கர்த்தர் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லுடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்ட விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானவைகள் என்று சொல்லி அங்கே ஆண்டவரது வார்த்தை சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காதிருக்கும்படியாக காத்து கொண்டார். தேவன் நம்மையும் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி சிலுவை மரத்தை தன்னையே ஒப்பு கொடுத்தவர். நம்மை நடத்துவார், மகிமையான காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.